புது கேப்டனு, புது கோச்சு, புது சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாமே மாத்திருக்காங்க. பஞ்சாப் எல்லாத்தையும் மாத்துவாங்க. வருஷம் எல்லாம் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு சுத்தி வந்துட்டான். மேக்ஸ்வெல் திருப்பி பஞ்சாபுக்கு வந்துட்டான். திருப்பி மார்க்கஸ் ஸ்டாயினஸ் ஒரு சுத்தி திருப்பி பஞ்சாபுக்கு வந்துட்டான். they haven't qualified to the playoffs Chika ஒரு லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பிளேஆஃப்ஸே போல. சோ அந்த மாதிரி ஒரு டீமா இருந்திருக்கு. ஒரே 2014ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. அப்ப Glenn Maxwell was an outstanding form. Xavier Bartlett ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காரு ரிக்கி பாண்டிங். ஆஸ்திரேலியா எடுத்துட்டாங்க. இது பஞ்சாப், இது பஞ்சாப் ஆஸ்திரேலியா, இது ரெண்டு சேர்த்து பஞ்சாப் ஆஸ்திரேலியா. இது வந்து எப்படின்னா ஒரு காம்பினேஷன் பண்ணுங்க. ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது. நான் பஞ்சாப் எடுத்துக்கிறேன், நீ ஆஸ்திரேலியா, பஞ்சாப் எடுத்துக்கிறேன், ஆஸ்திரேலியா எடுத்துக்கிறேன். Don't underestimate the Aussies, Chika. Reasonably okay, Annie. And don't forget, KKR did not win because of Shreyas captaincy. Come on, Chika. Give credit where it's due, Chika. You are a team. Everybody is doing well. What a Varun Chakravarti நல்லா bowling போடுறா, but எல்லாரும் out around him everybody is doing well. ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. I think he's a very good captain. ஈரானி டிராஃபி வின் பண்ணாரு. எங்கெல்லாம் கேப்டன் பண்ணிருக்காலோ அங்கெல்லாம் போய் வின் பண்ணிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட் தொடவே முடியாது இப்போதைக்கு. Hi guys, welcome to Cheeky Chika. Mukk mela raja. Aha. Hey. Hey. Agoida. Hey. Hey. Chika, இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பஞ்சாப் அண்ட் எல்எஸ்ஜி. பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணாங்க ஆக்ஷன்ல? they had the maximum purse 110.5 crores. How is their team looking? அவங்களோட டீப் டைவ் அனாலிசிஸ், எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம் 10க்கு. Apart from this, we are also going to be talking about the Prime Minister's 11 match versus India match, Chika. அதுவும் இன்னைக்கு போயிருக்கு. ஒரு 1 day match ஆடி இருக்காங்க. 2 day match இருந்தது, but they played a 1 day match. Very interestingly, KL Rahul has actually opened with Yashasvi Jaiswal. We'll talk about that. Josh Hazlewood is out for Australia. Scott Boland உள்ள வந்திருக்காரு. அது பத்தியும் டெஃபினட்டா பேசுவோம் at the end of the video. So let's get straight into it, Chika. Your just overview, Punjab Kings 110.5 crores. How did they start in the auction, Chika? See, I thought, okay, fine. They wanted Shreyas Iyer at any cost as a captain, probably, and Ricky Ponting and நீங்களா டிவில சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. Ricky Ponting and what they call Shreyas Iyer combination. They were very, very keen. எல்லாமே புதுசு, புது கேப்டனு, புது கோச்சு, புது சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாமே மாத்திருக்காங்க. பஞ்சாப் எல்லாத்தையும் மாத்துவாங்க. வருஷம் எல்லாம் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு சுத்தி வந்துட்டான். மேக்ஸ்வெல் திருப்பி பஞ்சாபுக்கு வந்துட்டான். திருப்பி மார்க்கஸ் ஸ்டாயினஸ் ஒரு சுத்தி திருப்பி பஞ்சாபுக்கு வந்துட்டான். சோ தெரியல, சுத்தின்னு இருக்காங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு வாட்டியா சாம்பியன்ஸ் படிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரே 2014ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. அப்ப Glenn Maxwell was an outstanding form. அந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் உண்டு. They haven't qualified to the playoffs, Chika. ஒரு லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பிளேஆஃப்ஸே போல. சோ அந்த மாதிரி ஒரு டீமா இருந்திருக்கு. எனிவே, லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட், Chika. அவங்களோட பேட்டிங்ல ஆரம்பிக்கலாம். அவங்களோட ஓவரால் ஸ்குவாட்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல 110.5 crores வந்தாங்க. 110.5 crores. Shreyas Iyer 26.75 crores. Arshdeep retained at 18 crores. அதுக்கு வந்து முன்னாடியே ஹர்ஷீப் கையில 18 கோடி கொடுத்து பண்ணிருக்கலாமே அந்த ஒரு தாட் வந்தது அந்த டைம்ல. பட் அகைன் ஹர்ஷீப் ரீடைன்ட் அட் 18 crores RTM. யுஸ்வேந்தர் சஹலுக்கு ஆல் அவுட் போய் 18 கோடிக்கு எடுத்தாங்க. then they went for the two Australian all-rounders, Marcus Stoinis and Glenn Maxwell. யாருடா இன்னொரு ஆல்ரவுண்டர் பார்த்தா மார்க்கோ யான்சன். he is also gone for a good price. he's been in terrific form இந்த வருஷம். he's been playing really well. ஆனா அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா 110.5 crores வச்சுட்டு சீக்கா அவங்களோட பேட்டிங்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா பேட்டிங்ல நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே பேட்டிங் பவர் பிளே. 110.5 crores வச்சுட்டு பிரப் சிம்ரன் அண்ட் ஜாஸ் இங்கிலிஷ். how did they get to that, Chika? They could have done better in that opening slot, definitely. 100% they could have gone for a better opening combination. There are so many other openers for taking. I don't know, இது ரொம்ப totally tilted towards more of Australia. இது ஆஸ்திரேலியா பஞ்சாப் சைட் மாதிரி இருக்குது ஆக்சுவலா. அது ஆப்வியஸ்லி துசி yeah watch man, what's up man, yeah what's up அப்படி அந்த மாதிரி டீம் தான் இது. So ஏன்னா I don't know இவங்க என்ன. Okay, individually எடுத்து பார்த்தோம்னா some of the picks are good picks. Let me put it this way. Marcus Stoinis, not a bad pick. I mean 4 மேட்ச் தான் அடிப்பாங்க. ஓகே, நானும் பேட் தான் சொல்லுவேன் நானு. லாகில் ஃபர்குசன் வருஷம் மொத்தம் போல அடின்னு வாங்குவான். மார்க் ஜாஸ் இங்கிலிஷ் again not a proven commodity in IPL yet. Okay, அது ஒண்ணு.
அவங்களை பார்த்தனா என்ன யார் மார்க்கோ யான்சன், எஸ் அவன் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் ஸ்டஃப் இன் ஐபிஎல் சோஃபா. மேக்ஸ்வெல் எல்லாருக்குமே தெரியும், he had one good year with RCB, but அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயங்கர படாதீங்க. Only thing, tell you what, Maxwell is concerned, under Ricky Ponting, my gut feel is Maxwell will play a brilliant role, I believe. ரிக்கி பாண்டியோட நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். டே அவன் சொல்லுவான், டே தள்ள தட்டுவான், சும்மா இந்த ஷாட் அந்த ஷாட் ஆடிட்டு இருக்காத, இப்படி ஆடு அப்படி ஆடு. So I believe that இந்த வருஷம் Maxwell will do well for Punjab. Batting, power play, fire power, இப்பதான் அதை பத்தி பேசணும். Definitely on the lower side, middle over spin hitting, அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சீக்கா. மிடில் ஓவர் ஸ்பின் ஹிட்டிங்ல வந்து ஷ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், கிளென் மேக்ஸ்வெல், 3 பேருமே பவர் ஹிட்டர்ஸ். ஸ்பின் போராதுக்கு நேஹல் வதேரா வேற உள்ள எடுத்துட்டு வரலாம். சஷாங்க் சிங் இஸ் a very good player. ஸோ அவங்களுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல நல்ல ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. தட் இஸ் வேர் தேர் பேட்டிங் கிளிக்ஸ். என்னன்னா வெரைட்டி இன் தேர் பேட்டிங்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நிறைய கிடையாது சீக்கா. வில் தே பி டெம்ப்டட்? ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி பிளேயர் நீங்க ஆட வச்சீங்கன்னா உங்களோட டாப் 7லே நீங்க 4 ஃபாரினர்ஸ் ஆடிடுவீங்க. பிரியன் ஷாரியான் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்டர், ரீசெண்டா 6 சிக்ஸர்ஸ் அடிச்சாரு அவரு. So he's got 100 also in the Syed Mushtaq Ali tournament. He could be topல நம்ம திருப்பி பஞ்சாப் பார்க்கலாம். 2 Indian openers, 2 young Indian openers, uncapped Indian openers. அது பார்த்தோம்னா they can play Lockie Ferguson in their bowling. ஆனா பேட்டிங்ல ஃபயர் பவர், இந்த பவர் பிளே அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அது ரெண்டு மட்டும் தான் இல்ல. மிச்சப்படி அவங்களுக்கு ஓவரால் தே கவர்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஜோன்ஸ் னு தோணுது சீக்கா. சார் நீ சொன்ன மாதிரி அவங்க ஓபனிங்ல மிடில் ஆர்டர் நீ சொன்ன மாதிரி அது பிரில்லியன்ட். அது எல்லாரும் அடிக்கிறாங்க. அவன் நேயல் வந்து நீ பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் செமையா ஆடிருக்கான். இன் ஆல் ஃபேர்னஸ், ஆனா டங்கு குட் ஃபினிஷர் நேயல் வெதரா, அது ஒண்ணு. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து he is also good finisher. Glenn Maxwell could be a brilliant finisher. He sent sometimes, he's playing some sensational off. But our key வந்து சஷாங்க் சிங். அந்த சஷாங்க் சிங் தான் அவங்களுக்கு ஒரு பிவிட்டல் ரோல் ஆடுவான் வருஷம். ஐ மீன் லாஸ்டே பார்த்தா அவன் ஒருத்தன் தான் ஆடினான் அது. ஸோ அந்த பேட்டிங்ல டாப் 6. பட் ஜாஸ் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ. பட் ஓவரால் பார்த்தா டாப் 6 ஆடும். நீ சொன்ன மாதிரி இந்த பிரியன் ஷாரியன் ஆடினா ப்ராப்ளம் அவங்களுக்கு வேற லெவல். ஏன்னா உனக்கு வந்து ஹெட் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், மார்க்கோ யான்சன் ஷுவரா 3 ஃபாரினர்ஸ் ஆடுவாங்க ஷுவரா. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? நானா இருந்தா ஐ திங்க் I'll go for அஸ்மத்துல்லா ஒமர் தான் instead of ஜாஸ் இங்கிலீஷ். That's what I would do. I don't know. நான் லாக்கி ஃபர்கூசன் தான் ஆடுவா ஹெட் ஆஃப் அஷ்மத்துல்லா ஓமர் சாய். ஐ திங்க் மார்க்கோ யான்சன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். எனிவே அவங்களோட பேட்டிங்னு பாத்தீங்கன்னா தேர் a good batting side. ஆனா ஒரே ப்ராப்ளம் என்னன்னா கன்சிஸ்டன்சி சீக்கா. யாருமே கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது அதுல. எல்லாரும் ஹிட் ஆர் மிஸ் தான் எக்ஸப்ட் ஃபார் ஷ்ரேயஸ் ஐயர் who is also not ஒரு எக்ஸ்ப்ளோடிங் ஐபிஎல் ஒண்ணு நம்ம பார்த்தது இல்ல. ஷ்ரேயஸ் ஐயர் கிட்டே இருந்து ஒரு 600 ரன் ஐபிஎல்லோ ஒரு 550 ரன் ஐபிஎல்லோ பார்த்து நிறைய நாள் ஆச்சு. அந்த கன்சிஸ்டன்ட் who is going to get that 550 to 600 runs? ஒரு பிளே ஆஃப் டீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா they need that. எல்லா பிளே ஆஃப் டீம்ஸும் குவாலிஃபை ஆகிற டீம்ஸ்ல they will have one player who's got above 500 runs. Who's going to be that player? நிறைய மேட்ச் வினர்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க பேட்டிங்ல அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. So probably that's why my score in their batting is slightly lesser, even though the left-right combination is also another important factor. I feel I'll give them a 7.5 for their batting alone, Chika. I think yes, I have a feeling Marcus Stoinis open பண்ணால் போறோம். அப்பதான் ஷ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், சஷாங்க், மார்க்கோ யான்சன் மாதிரி பேட்டிங் ஆர்டர் வரும். ஷ்ரேயஸ் ஐயர் வந்துட்டானா சஷாங்க் சிங் நம்ம 6 போக வேண்டியிருக்கும். மறக்காத நீ அது. யா சஷாங்க் சிங் 6 தான் இருப்பார் இப்போதைக்கு. ஷ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 or probably சஷாங்க் சிங் 5. நேல் வதேரா வேற ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க சீக்கா. அதான் சொல்றேன் நீ. அதனால அவன் இப்ப எல்லா இடத்துல ஒரே மிடில் ஆர்டர்ல இருந்தானா, அதனால அதே எனக்கு தெரியும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஓபன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான். சொல்ல முடியாது, ஓபன் பண்ணி ஆடுவான் பேசாம. that would be a great option. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நீங்க ஓபன் பண்ண வச்சீங்கன்னா it will open out நேல் வதேரா அந்த மிடில் ஆர்டர் ஸ்லாட்ல. கரெக்ட்டா சொல்றா நீ. அப்பதான் உனக்கு எல்லாரும் ஒரு இல்லனா உனக்கு பேலன்ஸ் போய்டும் நீ. That is not a bad option at all. Anyway, let's move on to their bowling, Chika. அவங்களோட bowlingல பாத்தீங்கன்னா Arshdeep 18 crores. Power playல wicket takers Arshdeep they are going to rely Arshdeep மேல தான். ஏன்னா மீதி bowlers பவர் பிளேலன்னு பாத்தீங்கன்னா they don't have a very strong Indian fast bowling contingent, Chika. Arshdeep இருக்காரு. மீதி எல்லா bowlers யஷ் தாக்கூர், வைஷாக் விஜயகுமார் அந்த மாதிரி inexperienced bowlers தான். இன்னும் ஐபிஎல்ல ரொம்ப மேட்சஸ் ஆடல. They do have Lockie Ferguson, Kuldeep Sen for pace. Lockie Ferguson வந்து again not an exactly new ball bowler. அவர் வந்து more towards the middle and back end தான். Has been inconsistent. Spin attack ஆனா நல்ல அட்டாக் சீக்கா. ஹர்ப்ரீத் பிரார் and யுஸ்வேந்தர் செஹல். ஸோ அவங்களுக்கு நடுவில் அந்த ஸ்பின் சோக் போடுறதுக்கு they have 2 spinners along with Maxwell கூட போட முடியும்.
போலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கோ யான்சன் அப் ஃப்ரண்ட் ஐபிஎல் அடி வாங்கியிருக்காரு. பட் என்னன்னா அகைன் who is that consistent bowler? Arshdeep and Chahal மேல தான் நிறைய ஓனர்ஸ் இருக்கும். And that is why they paid a lot of money for both of them, I feel, Chika. நீ பார்த்தா ஒரு 4 bowlers reasonably sort out. நீ உனக்கு வந்து அர்ஷ்தீப் செஹல் நீ சொன்ன மாதிரி குட் பாயிண்ட். அர்ஷ்தீப் இஸ் இனிஷியல் விக்கெட் டேக்கர், நியூ பால் விக்கெட் டேக்கர். மார்க்கோ யான்சன் assuming that is continuing good form that is got, yes, IPL has been a hit or miss. அது IPL பட் அவங்க ரெண்டு பேரும் தான் ஆரம்பிப்பாங்க. But Harpreet Brar has been doing very well for them. So அவங்க மாதிரி 4 bowler sorted out. 5th ball நான் ராக்கி ஃபர்கூசன் எடுக்கவே மாட்டேன். அவனே பார்த்தா ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் போட்டு 3rd ரவுண்ட் தான் எடுத்தாங்க அவனை. ராக்கி ஃபர்கூசன் அந்த மாதிரி விக்கெட் தொப்பு போட டங்கு அடிவாங்க. நான் 20 மாதிரி அடிப்பாங்க போட்டு அவனை போட்டு. நீங்க லாஸ்ட் இயர் ஆக்சுவலி ஆர்சிபி பத்தி அதே தான் சொன்னீங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் க்ளோஸா பாத்தீங்கன்னா he bowled well RCBக்கு towards the end. He was their foreign fast bowler. நீ பார்த்தனா I think they have better options. I still believe that they have probably, I think the Vaishak Vijay Kumar is not a bad bowler. நீ அவன் இந்தியன் bowler கொஞ்சம் டெவலப் பண்ணா he is not a bad bowler. அப்பதான் உனக்கு மீடியா ஃபிட் பண்ணி டாப்ல. நீ ராக்கி ஃபர்கூசன் ஆடுனா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தூக்க வேண்டியது உனக்கு. டாப் ஆஃப் தி ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நீங்க சொன்ன மாதிரி ஓபன் பண்ண வச்சீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் ஓபன் அவுட் ஆயிடும். then you can either play ஜேவியர் பார்லெட்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காரு ரிக்கி பாண்டிங். ஆஸ்திரேலியா எடுத்துட்டாங்க. இது பஞ்சாப், இது பஞ்சாப் ஆஸ்திரேலியா, இது ரெண்டு சேர்த்து பஞ்சாப் ஆஸ்திரேலியா. இது வந்து எப்படின்னா ஒரு காம்பினேஷன் பண்ணுங்க. ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது நான் பஞ்சாப் எடுத்துக்கிறேன், நீ ஆஸ்திரேலியா பஞ்சாப் ஆஸ்திரேலியா எடுத்துக்கணும். Don't underestimate the Aussies, Chika. நான் எவனையும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணேன். இதெல்லாம் ஊர்லயும் கிரிக்கெட்டர்ஸ் யாரும் மறந்துட்டாங்க. ஆனா அவனும் ஆஸ்திரேலியா பிளேயர் எடுத்துட்டு இருக்காங்க. சோ எல்லாம் தெரிஞ்சவங்களா எடுத்துட்டு இருக்காங்க. மாமா மச்சான் எல்லாரும் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க அவன் போட்டு. அவ்வளவுதான். ஓகே, எனிவே சரி, அவங்களோட ஃபீல்டிங் ஆஸ்பெக்ட்னு பாத்தீங்கன்னா டீசென்ட் ஃபீல்டிங் சைட். எஸ், ஒரு ஹர்ஷ்தீப் ஒரு செஹல் மேலேயோ மேபி there could be a problem with their fielding, but overall the other fielders நீங்க பாத்தீங்கன்னா they've got a very good fielding side. அதுல பிரச்சனையே கிடையாது. Captaincy and leadership, this is where it's going to be a problem, Chika. Yes, they have Ricky Ponting and Shreyas Iyer. இவங்க ரெண்டு பேரும் absolutely brilliant in terms of அவங்களோட combination. They've already been to a final. I think they'll be fine there. இவ்வளோ வருஷமா பஞ்சாப்க்கு இருந்த ப்ராப்ளம் இந்த கேப்டன்சி லீடர்ஷிப், யாரு ஒழுங்கான லீடர் இல்லாம இருந்தது. I think this year they got that sorted, Chika. Reasonably okay, Ani, don't forget, KKR did not win because of Shreyas' captaincy. Come on, Chika. Give credit where it's due, Chika. You are a team. Everybody is doing well. Varun Chakravarti நல்லா bowling போடுறா, but எல்லாரும் out around him everybody is doing well. நீ அவன் பெரிய லீடர் சொன்னா ஒத்துக்க மாட்டான். இது குட் கேப்டன். இதேதான் எல்லா கேப்டனுக்கும் அதேதான் Chika. இப்போ ஒரு MS தோனி வின் பண்ணும்போது everybody around him did well. நீ பாத்தீங்க கேகேஆர் அவன் பண்ணிட்டு இருக்கான் வின் பண்றதுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸாக்ட்லி, அதுதானே ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு கேப்டனா வின் பண்ணி காமிச்சிருக்காரு ஒரு ஐபிஎல்ல. நான் யாரும் இல்ல சொல்லல. I'm giving him the credit, but it's not only his captaincy, but I think the people are performing. He's already taken another team to an IPL final. ஒரு டெல்லியோட 2020 ல IPL final போயிருக்கான். Okay, I don't know. If you want me அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணனும் பார்த்தா நீ அப்பனா நிறைய பேர் இருக்காங்க. நீ அப்பனா அப்படினு பார்த்தா எவ்வளவு கேப்டன்ஸ் இருக்காங்க Chika? சொல்லுங்க Chika. உங்களோட KL ராகுல் எடுத்துக்கோங்க Chika. அவர் கேப்டன் பண்ணாரு, 6 வருஷம் கேப்டன் பண்ணாரு போலியே ஃபைனல்ஸ்க்கு. ரிஷப் பண்ட் பண்ணாரு லாஸ்ட் இயர். You are saying he's a deadly captain Tony apna. Of course he's a deadly captain, Chika. அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. He's a very good captain. ஈரானி டிராஃபி வின் பண்ணாரு. எங்கெல்லாம் கேப்டன் பண்ணிருக்காலோ அங்கெல்லாம் போய் வின் பண்ணிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட் தொடவே முடியாது இப்போதைக்கு. அது வெரி குட் கேப்டன். அவ்வளவுதான். டெட்லின்னா சொன்னாங்க வெரி குட் கேப்டன். பட் அங்க அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனும் இல்லையா? புரியலையே. டெட்லி கேப்டன் தான் ஐபிஎல் டிராஃபி வின் பண்ணிருக்காரு. நீங்க அது இதுக்கு மேல ஒரு டெட்லி கேப்டன் எங்க கிடைக்கும் Chika? No problem. No, Chika, it is the same view. If a Virat Kohli had won for RCB, you would have been jumping up and down. But if it's Shreyas Iyer, you are not. I'm not biased. I'm talking unbiased. Point is, as a captain, he's not performed as a player deadly anyway.
Even in 2020 ஃபைனல் போச்சு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப தான் டெட்டெயிலா ஒண்ணும் கிடையாது ஃபைனல் போச்சு. எல்லா வின்னிங் ஐபிஎல் கேப்டன்ஸும் பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் லீட் பண்ணி ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்தாங்களா சீக்கா? நீங்க ஐபிஎல் வின்னிங் கேப்டன்ஸ் எடுத்து பாருங்க. ரோஹித் சர்மால இருந்து MS தோனில இருந்து கௌதம் கம்பீர்ல இருந்து எல்லாரும் எடுத்துட்டு பாருங்க. எக்ஸப்ட் ஃபார் டேவிட் வார்னர், nobody else was a leading run scorer for their team or nobody else was a highest run getter or any of the either. They led their team well and in the crucial matches they stood up. அதுதான் captaincy. அதுதான் ஸ்ரேயஸ் ஐயரும் பண்ணாரு. Come on சீக்கா. நடிக்காதீங்க சீக்கா. எல்லா வியூவர்ஸ்க்கும் இப்படி நன்றிப்பான்னு ஒத்துக்கோங்க. நீங்க பயசா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காது. No, your point of view, yeah, but your point of view does not make sense. Your point of view does not make any sense because it is not used in the same. Let's see, your point of view will make absolute sense. நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துப்பேன். If you take that same theory and use it for other players also, உங்களுக்கு பிடிக்காத பிளேயர் மேல அது யூஸ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. மீதி எவனுக்கு பிடிக்கலனா கடாதானி. That's nothing like that for me ani. I have strong views, that's all. I have strong views. That is the same meaning சீக்கா. என்ன சீக்கா இது தோசை திருப்பி போடுற மாதிரி இது புரியலையா? அதே தோசை தான் புரியலையே. Anyway, okay, let's move on. Okay, இது பத்தி ஆர்கியூ பண்ணினே இருப்போம். Let's move on. Overall score for Punjab Kings எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 7.75 தான் கொடுத்தேன் ஆர்சிபிக்கா. கரெக்ட்டா? இவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் 7.45. 7.45. I'm with 7.25 for Punjab Kings. ஏன்னா ஒரே ரீசன் என்னன்னா, எஸ் தே ஹேவ் மேட்ச் வின்னர்ஸ், ஆனா ஒரு புது செட் ஆஃப் டீம் ஸ்குவாட்னு பாக்கறதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருக்கு அதுல. சோ அதனால தான் சொன்னேன். பாக்கறது சில இண்டிவிஜுவல் நேம்ஸ், டெட்லி நேம்ஸ், பிரமாதமா இருக்கு நேம்ஸ்லாம். பட் கம்பைண்டா பண்ணுவாங்களா? கன்சிஸ்டன்சி எஃபெக்ட் ஒன்னு இருக்கு, அதுதான் இல்ல. அண்ட் திடீர்னு ஒரு ரீக்ரூப்பிங் ஆஃப் டீம் இருக்கிறதுனால நான் 7.45 கொடுத்தது ரொம்ப சரி போனா தாராளமா கொடுக்குறேன். அவனுக்கு எடுத்துக்கிட்டோம் போனா போறது அப்படின்னு. சரி, எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் சேகா. நெக்ஸ்ட் டீம் LSG நீங்க பார்க்க போறோம். another team 27 crores ரிஷப் பண்ட் மேல ஸ்பெண்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு வந்து மீதி பிளேயர்ஸ்க்கு ரொம்ப காசு கிடையாது. So what they did is they filled their batting with foreign players சீகா. மேல மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரம் ஓப்பனிங் ரெண்டு பேரும் சீப்பா எடுத்துட்டாங்க 3.6 crores 2 crores. நடுவுல நிக்கலஸ் பூரான், டேவிட் மில்லர், another லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஃபினிஷர், they got them. அதுக்கப்புறம் அப்துல் சமாத்ல வேற ஒரு 4.2 crores ஸ்பெண்ட் பண்ணாங்க. போலிங் பாக்கறச்சே வெறும் ஷெமார் ஜோசப் மட்டும் தான் ஒரு அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் bowler. ஓவரால் அவங்களோட 8 overseas slots வச்சிக்கா they filled only 6. மீதி எல்லாம் இந்தியன் ஃபாஸ்ட் bowlers. ஒரு ஆவேஷ் கான் மேல they spent quite a bit of money. I remember ஆகாஷ் தீப் மேல they spent quite a bit of money. சித்தார்த் மணிமாறனை திருப்பி எடுத்தாங்க. ரவி பிஷ்னாய், ஒன் லெக் ஸ்பின்னர் ஆல்ரெடி தேர். ஸோ அவங்க ஓவரால் டீம் பார்க்கறச்சே சீக்கா பேட்டிங் filled with foreign players with ரிஷப் பண்ட் நடுவுல and ஆயுஷ் பதோனி நடுவுல. bowling filled with Indian bowlers, no foreign players at all. ஷமார் ஜோசப் எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டாருன்னு தோணுது சீக்கா. அவங்க டீம் பார்த்தனா ஃபர்ஸ்ட் இஸ் குட் பிக் இஸ் ரிஷப் பண்ட். ஃபேண்டாஸ்டிக் பிக், சர்ப்ரைஸ் அவங்க எடுத்தது. I mean, we all expected about 29 crores, 27 crores போனா 29 போனா நம்ம மாப் ஆக்சுவலியே. ரிஷப் பண்ட் is a brilliant pick because captain, wicket keeper எல்லாமே வந்துரும் அவங்களுக்கு. The most important is brand. See, அவங்களுக்கு brand value ஒன்னு வேணும் அவங்களுக்கு. LSG மனக்கா புது franchise இப்பதான் 3 years இருக்காங்க. So they need a big brand which is very good. அவங்க மிடில் ஆர்டர், கன் மிடில் ஆர்டர். ஓகே, ரிஷப் பந்த், நிக்கலஸ் பூரான், டேவிட் மில்லர் அண்ட் ப்ராபபிலி ஃபினிஷிங் தோனி அவங்க ஓகே. பட் ஆனா ஏடன் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷ் வச்சு நீ ஓபன் பண்ணனா மச்சான், ஏடன் மார்க்ரம்லாம் எந்த வருஷம் கட்சியா அடிச்சானோ ஐபிஎல் தெரியாது எனக்கு. மிச்சல் மார்ஷ் வந்து 10 மேட்ச்ல 2 மேட்ச் அடிப்பான். சோ அந்த பேர் வச்சு நீ ஓப்பனிங் போனீங்கன்னா ஆஹா பிரமாதம்னா பிரமாதம், வெரி பிரமாதம். டெஃபினட்டா பயங்கர இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுக்கா. ஓவரால் ஸ்குவாட் எடுத்து பாக்கறச்சே அவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்ல எடுத்து வச்சிருக்காங்க. வெறும் ஷமார் ஜோசப் மட்டும்தான் ஒரு போலரா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப சர்ப்ரைஸ் அது. எனிவே அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் பாக்கறச்சே பேட்டிங் ஃபயர் பவர் பிளேல வந்து ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் ப்ராபபிலி ஓப்பனிங். இஸ் தேர் a chance சீக்கா? இல்லாட்டி இஸ் தேர் a chance? ஏன்னா அந்த டீம் போட்டீங்கன்னா இஸ் தேர் a chance ரிஷப் பண்ட் கேன் ஓபன்? why should he sacrifice?
வேணாம். He has opened. IPL the best place to bat is opening la Chika. உங்களுக்கு சம runs Correct, கிடைக்கும். but that வேணாம் நீ, but he's doing well at number 3, number 4, number 5. 3, 4, 5. அவன் நிக்கலஸ் புரான் நீங்க லைனா அவங்க லெஃப்ட் கரெக்டா ஹேண்டர் இருக்காங்க. இருக்கச்சே அத பிரேக் பண்றதுக்கு ஒரு பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? நீ லெஃப்ட் ஹேண்டர் சொல்லிட்டு ரைட் ஹேண்டர் இருக்கான் சிறுவூர்ல, அது பரவாயில்ல. பெஸ்ட் அவன் பெஸ்ட் பொசிஷன் தான், அதான் ஆடணும். பெஸ்ட் பொசிஷன் ஓபன் ஐபிஎல் பால் அதே சமயத்துல பெஸ்ட் ஓபனிங் பால் சைன் மூவ் ஆகல. ஒரு பால் மூவ் லேட்டா போச்சு, மாட்டிப்பல நீ. Yeah, Richard Pant அந்த வே ஜிம்மி ஆண்டர்சன் மூவ் ஆகும்போது ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிச்சாரு நியூ பால்ல. மூவிங் பால் எனக்கு தெரிஞ்சு but he didn't open he came in mid order, he didn't come and open as opening batsman. Chika, this is just my view Chika. அவரோட பெஸ்ட் நீங்க பார்க்க முடியும்னா I think if he opens the innings நான் சொல்லுவேன் Chika. ஏனா போய் விட்டத உள்ள அந்த மாதிரி ஒரு opening is a double edged sword. அனி இந்த சைடு வாங்க அந்த சைடு வாங்க. நான் ஓபனிங் வாங்கட்டே ரிஷப் அனி பேஷன் கட்டிங்க அனி ஓலறான் 23 ஓபனிங்ல வந்துறாரே ரிஷப் ப்ளீஸ். சும்மா ஏதா ஓலறான் சொல்லாதீங்க. உங்களோட கேஎல் ராகுலே ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல மிடில் ஆர்டர்ல ஆடிந்தார். அவர் ஓபன் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் எங்கயோ போச்சு. ஏன் மிடில் ஆர்டர்ல இருந்து ஓபனிங் பண்றவங்க தான் எங்கயோ அத பார்க்க மாட்டீங்க. ஃபேப் டுப்ளசி ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 4 ஆடிந்தார். அவர் ஓபன் பண்ணாரு பெங்களூர் ஆர்சிபி லாஸ்ட் 3 இயர்ஸ். சிஎஸ்கே 2021 ஓபன் பண்ண வச்சாங்க. எப்படி மார்ச் பாருங்க 2021ல இருந்து. ஓபனிங் இஸ் the best place Chika IPL. நீங்க சொல்றது வந்து சல்லு புல்லு அந்த டபுள் எச் ஸ்போர்ட்லாம் உங்க டைம்ல ஆடும்போது அவ்வளவு பால் ஸ்விங்கா இருந்தது. இப்போ ஐபிஎல்ல எங்க Chika குடுக்குறான்? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 120 ரன் அடிக்கிறாங்க Chika ஆவரேஜா. பொளக்கறாங்க. ஓபனிங்ல தான் போய் பள்ளீர்னு உர்றாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஐபிஎல்ல ஓபன் பண்றதுக்கு தான் இப்போ பெஸ்ட். ஐ திங்க் ரிஷப் பண்ட் ஓபன் பண்ண வச்சிட்டு நீங்க போனீங்கன்னா ரிஷப் பண்ட் will have a 600+ run season. This is just my thought, my point of view. But then I don't know. I really don't. And Mitchell Marsh சாப்பட்டா பாக்கல பண்ணாடில. அவன் டெல்லிக்கு வந்து ஏதோ ஒரு ஆடிய மாசம் ஒரு கேம் அடிச்சிருந்தான். அவன் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடிய மாசத்துல ஒரு கேம் அடிப்பான். என்ன அவன் வந்து ரெகுலர் ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சது கிடையாது. மிச்சல் மார்ஷ் ஓபன் பண்ணியாங்க. 14 மேட்ச் ஆடணுமே அவரு ஃபர்ஸ்ட். ஃபிட்னஸ் ஒரு ப்ராப்ளம். ஏடன் மார்க்கரை வச்சு நான் ஆஃப் ஸ்பின்னும் போடுவேன், நான் ஓப்பனிங்கும் பண்ணுவேன், மிடில் ஆர்டரும் பண்ணுவேன், நான் கேப்டனும் பண்ணுவேன், பேட்டிங்கும் பண்ணுவேன். ஆனா அவனும் பிளேயரு அவன் வந்தாலே பாரு புஷ்டி ரேடிச்சு கூட அவங்களுக்கு. அவன் டெஸ்டிங் இருந்தாலே பாரு இறங்கிடும் அப்படியே போட்டு. ஏடன் மார்க்கரா 2 வாட்டி விட்டு அன்சோல் போய் 3வது வாட்டி எடுத்தாங்க அவனை. அவன் ராசி. யா எனிவே மிடில் ஆர்டர் ஸ்பின் ஹிட்டிங் வந்து நிக்கலஸ் பூரான் சொல்லவே தேவையில்ல. டேவிட் மில்லர் was another one. மிடில் பவர் ஹிட்டிங் சொன்னா ஃபினிஷிங் சொன்னியா அவங்ககிட்ட எல்லாம் வச்சிருக்காங்க. அது நீ சொன்னியா ஒத்துக்கிறாங்க. ஒரு சைடு ரிஷப் பந்த், மில்லர், பூரான், அந்த ஆரிஸ் போதாடி 2-3 மேட்ச் fine. I mean, it all fairness, ஆரிஸ் போது has done well in a few matches. Oh, no, he is not one of my favorite cricketers, but again he is one guy who cannot clear the straight. இந்த ஷாட் ஒரே ஷாட் அடிக்க முடியும்னால, but still he has done well for himself. He was retained well. I give it to him. He's not one guy who can clear மூணு பால் நேரா முடிச்சுட்டு அடிக்க முடியுமானா முடியாது அவனால. He's the only guy in the team who can go and anchor an innings in the middle. வேற எல்லாரும் அடிதான். Give it to him. That's why I said give it to him. அவன் ஏதோ வந்து இப்படி ஆடி அப்புறமா இந்த நடுவுல ஒன்று கவர்ஸ் மேல தூக்கி அடிப்பான். அது லிமிட்டட் talent, limited resources as a batsman. He's done well for himself. I give it to him. Okay. But he's been bowling வந்தான்னு வச்சுக்கோ. Next year best bowling ஆடுங்க நீ. பேட்டிங்ல வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அகைன் another 7.5, not even 7.5 Chika. அவங்களுக்கு வந்து they depend too much on நிக்கலஸ் பூரான் and டேவிட் மில்லர். அவரோட கிராஃப் கொஞ்சம் கீழே தான் போயின்னு இருக்கு. so I'll actually give their batting only 7 Chika. அதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல unless and otherwise அவங்க ரிஷப் பண்ட்ல மேல ஆட வச்சு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா. எனிவே let's go to their bowling Chika. அவங்களோட bowling ன்னு பார்க்கச்சே again on paper மோஷின் கான், மயங்க் யாதவ் இவங்க 2 பேரும் ரீட்டைன் ஆனாங்க. அது தவிர ஆவேஷ் கான் and ஆகாஷ் தீப் 4 fast bowlers along with Ravi Bishnoi who's been in terrific form international cricketல last 1 year. Chika மன்னிக்கவும் Chika, they do have Shabaz Ahmed also அவங்களோட பேட்டிங்ல. so he's a good all rounder. Shabaz Ahmed definitely ஆடுவார். probably அந்த ரீசன்னால தான் நான் சொல்றேன் Chika. நீங்க பாருங்க 11ல வந்து ரிஷப் பண்ட் and உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் ஓபன் பண்ண வச்சு நம்பர் 3ல வந்து நீங்க யார் வேணா ஆயில்ஸ் பதோனி நம்பர் 3ல ஆட வச்சுக்கோங்க. நம்பர் 4 வந்து நிக்கலஸ் பூரான் வந்துருவாரு. நம்பர் 5 ஷபாஸ் அஹ்மத், நம்பர் 6 டேவிட் மில்லர், நம்பர் 7 அப்துல் சமாத். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் வச்சுட்டு போனா they can feel it better. ஷபாஸ் அஹ்மத் one left arm spinner along with Ravi Bishnoi.
ஆனா என்ன 4 இந்தியன் பவுலர்ஸ், ஷமார் ஜோசப் ஆடுவாங்களா? ஷமார் ஜோசப் ஆடினார்னா செம ரிஸ்க், அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. So we have to wait and see. They also have Matthew Bretsky, Chika, in case டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஏடன் மார்க்ரம் நல்லா அடிக்கலனா அவரும் ஒரு ஓபனர் மேத்யூ பிரெட்ஸ்கி வச்சுட்டு ஓபன் பண்ணலாம். அகைன் அன்டெஸ்டட் இன் தி ஐபிஎல். பட் லாட் ஆஃப் இம்பேலன்ஸ் Chika and lot of injury problems Chika. மோஷின் கான் and மயங்க் யாதவ் 14 games எனக்கு தெரிஞ்ச ஆட மாட்டாங்க ஷுவரா. ஹவ் ஆர் தே கோயிங் டு மேனேஜ்? அதனால தான் ஆவேஷ் கான் and ஆகாஷ் தீப்க்கு அவ்வளவு போனாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி கரெக்ட். அவங்க எப்படின்னா ஆவேஷ் கான் எப்படின்னா அவனுக்கு நிறைய ரன்ஸ் கொடுப்பான், he can take wickets, பட் நிறைய ரன்ஸ் கொடுப்பான். Don't forget that. ஆவேஷ் கான் again gives lot of runs. The deadly bowler அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி திஸ் மயங்க் யாதவ். லாஸ்ட் டைம் பார்த்தோம் 3 மேட்ச் அவன் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்துட்டான் போயிட்டான். பட் how many matches can he play? அதே பேஸ் போடுமா மேட்ச் அதே ஃபார்ம் மெயின்டைன் பண்ண முடியுமா? we'll have to wait and see. But I'm happy, I am actually impressed with மணிமாறன் சித்தார்த். போன வருஷம் ஆடின போலிங் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல போலிங் போடுறதா நல்லா போலிங் போடுறான். ஷபாஸ் அஹமத் தோனி காலிப குட் ஆல்ரவுண்டர், இஸ் நாட் a been a proven all-rounder. நல்லா போடுவான், ஏதோ பண்ணுவான், போலிங் பண்ணுவான், பேட்டிங் பண்ணுவான். எஸ்ஆர்எஸ்ல கைட்டு விட்டாங்க அன்னைக்கு, நான் வச்சுப்பாங்க அவனை. எஸ்ஆர்எஸ் அவன் தான் அவன் பிரைஸ் அதிகமா போச்சு Chika. எஸ்ஆர்எஸ்க்கு நல்லா பண்ணான் Chika அவன் லாஸ்ட் இயர். இது டீசன்ட், நீ ரொம்ப நாளா பண்ண, நீ டீசென்ட்டா பண்ணான். நீ இவன் டீசன்ட், இவன் டெட்லி. See, he is capable. He was deadly. He got odd matches, he got 50 odd matches, he got a 3-wicket haul. Adudana theva or he is a good player, very good player. I'm not saying no. He is a good all-rounder. He will play in the 11. I will play him in the 11. I'm not saying no. But nothing deadly to talk about. எனக்கு all-rounder இருக்கா, ஷபாஸ் அஹமத் மாதிரி all-rounder இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு டெட்லி கிடையாது சொல்ல வரான் நீ. That's what I'm trying to say. He is a useful, he could be a useful all-rounder. But I think otherwise the only thing they have to do is give a lot of confidence to Shamar Joseph. ஒரு சைடு மயாங்க் யாதவ், ஒரு சைடு சமாஜ் ஜோசப், two of the fastest bowlers in the world. ரெண்டு பேரும் கொடுத்த லைன் அண்ட் லெங்த் அவன் பிராக்டிஸ் பண்ணா வச்சுக்கோ. சமாஜ் ஜோசப் T20ல எல்லா இடத்துலயும் கரெக்டா. நீ அவனுக்கு அது டெஸ்ட்ல ஒரு சைடுல பிரமாமா போட்டுருக்கான் இல்லையா? கரெக்டா, கரெக்ட். அதனால he can adjust himself. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவே உங்களுக்கு பவர் பிளேல பாத்தீங்கன்னா அகைன் யார் அந்த பவர் பிளே பவுலர்? மோஷின் கான் டெஃபினட்டா போடுவாரு. You can expect ஒரு ஆவேஷ் கான் இல்லாட்டி ஆகாஷ் தீப் ஆடுறதுக்கு. ஆகாஷ் தீப் will probably partner along. நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் அவங்களோட bowling லைனப்ல. நடுவுல ஸ்பின் சோக்கு ரவி பிஷ்னாய், ஷபாஸ் அஹமத். In case they want to play Siddharth Manimaran, they can always play Siddharth Manimaran also. They have that option. மிச்சல் மார்ஸ் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனா மேல அப் ஃப்ரண்ட் வேணா இந்த மிடில் ஓவர்ஸ் 1 or 2 overs. லக்னோல நல்ல கிரவுண்ட் Chika, பெரிய கிரவுண்ட். ஸோ யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டா மிச்சல் மார்ஷ் வேணும்னா அவரோட bowlingக்கு. பட் அகைன் பயங்கரமா இன்பேலன்ஸ்டா இருக்கு டீம் பாக்கிறதுக்கு. ஃபீல்டிங் ஆல்சோ not the best fielding side Chika. lot of people அந்த டீம்ல வந்து ஒரு மிச்சல் மார்ஷோ இல்லாட்டி அவங்களோட bowling லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா 2-3 fielders would definitely ஆவேஷ் கான் who will be not the best of fielders but again ஒரு good 7 on 10 fielding side. எவ்வளவு Chika கொடுப்பீங்க ஓவரால் டீமுக்கு? நீ கூட ஒரு வாட்டி பாரு. நான் போன மேட்ச் நான் கொடுத்தேன், போன டீமுக்கு போன காம்பினேஷன். நீ பாரு எவ்வளவு கொடுக்குறேன்னு பாரு. பயங்கர இம்பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. I'll stick with 7.25 for this team Chika. 7.25. I thought they could have done better in terms of balance. I think I'll also give only 7.25. Maximum 7.3. போனா போது 7.35 வெச்சுக்கோங்க. ஓகே, எனிவே கைஸ் பிஃபோர் யூ கோ உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க இந்த ரெண்டு டீமுக்கும், யாருக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? நாங்க வந்து 7.25 and 7.35 இந்த டீமுக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி டீம் Chika I think அவங்க 11 நோ கண்டுபிடிக்கிறவங்களா இருப்பாங்கடா. அதான் ப்ராப்ளம் இல்ல. by the time they finalize the final 11 அதே ஒரு 6 மேட்ச் போய்டும். இதான் 11 எங்களுக்கு இருக்க போகுது, இதான் கோர் டீம் இருக்க போகுது. அது கோர் டீமே அவங்க தடவிட்டு இருப்பாங்க. ஒரு 3-4 மேட்ச் கோர் டீம்ல தடவ ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஜரி இருக்குது, என்ன பண்ண போறாரு தெரியாது. அதான் பேலன்ஸே இல்லையா. அதான் சொல்றேன், ஒரு டக்கு டக்குனு ரீப்ளேஸ் பண்ணா யாரும் கிடையாது அவங்களுக்கு. இவன் இல்லைனா இவன் அப்படி டேரா இருக்கான் இல்ல. ஓவர்சீஸே 6 ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. சோ அதனாலே அந்த ஸ்குவாட்னு பாத்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால 7.27 or 7.25 Chika. அதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன் Chika. எனிவே गाइस 7.35 தாராளமா போனா பாத்து வெச்சிங்க. ஒரு 0.10 0.10 எக்ஸ்ட்ரா கொடுத்தா போனா போறது அப்படின்னு Chika. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்தியா vs பிரைம் மினிஸ்டர்ஸ் 11 மேட்ச். அது வந்து ஒரு ஒன் டே மேட்சா வச்சிருந்தாங்க. 240 அடிச்சாங்க Chika. ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல ஒரு 4 விக்கெட் ஹால்.
Ravindra Jadeja picked up 2 wickets. Number 257 for 6. Good batting performance. என்னன்னா யாரும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. Obviously Shubman Gill looked very good. 50 retired out. Yashasvi Jaiswal and KL Rahul opened Chika. Rohit Sharma played at number 4. நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொன்னேன், இஸ் இட் பாசிபிள் தட் தே மைட் கண்டினியூ வித் KL Rahul and Yashasvi Jaiswal? In all likelihood it looks likely, Chika. ஆனா இதுல என்ன தெரியுதுன்னா, obviously Gill is fully fit, so he will play the next test match. இன்னும் டைம் இருக்கு உனக்கு, 6 தான் டெஸ்ட் மேட்ச். So I think Gill will play, which is very good sign, and with Rohit Sharma also will all the good thing. And போறாத வரை அவங்க வந்து ஜாஸ் ஹேசல்வுட் அவுட், unfit. He is ruled out of that next test match. ஏற்கனவே போலிங்கும் பேர்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு, பேட்டிங்கும் பேர்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு. நம்மளுக்கு ரோஹித் சர்மா ஒருத்த வரான், கில்லு ஒருத்த வரான், போட்டு மொத்த பிங்க் பால், ஒயிட் பால் ஆகுது, ரெட் பால் ஆகுது, பிரவுன் பால் ஆகுது, போட்டு மொத்துவாங்க. அட்லைட் வந்து குட் பேட்டிங் ட்ராக். அது ஓகே, ஐ திங்க் குட் சைன் ஃபார் இந்தியா. நான் கேட்ட கேள்வி, இன் ஆல் லைக்லிஹுட் KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓபன் பண்ண போறாங்களா? ஏன்னா ரோஹித் சர்மா நம்பர் 4ல போய் அடிக்கல. இன்னைக்கும் ஆக்சுவலி அவரோட ஃபார்ம் ரொம்ப பேடா இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கும் அந்த பிராக்டிஸ் மேட்ச் என்ன பண்ண ரோஹித் சர்மா அப்படி ஒண்ணு இல்லைன்னா கேரளோட சொல்லி மச்சான் நீ தான் ஓபன் பண்ண போற, நீயே கண்டினியூ பண்ணு, நான் வந்து நம்பர் 3 வந்துக்கிறேன் அப்படின்னு பண்ணும் ரோஹித் சர்மா. அந்த டெசிஷன் ரோஹித் சர்மா தான் எடுக்க முடியும். Why would you take Shubman Gill out of number 3, Chika? Again, is your guy who's getting runs for you. Then Rohit Sharma should go at number 5 then. It can't happen. அங்க உனக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷப் பந்த் 5 வந்துருவானே உனக்கு, எப்படி முடியும்? பின்ன இப்ப எங்க ரோஹித் சர்மா ஓபன் பண்ணி தான் ஆகணும். Then why would you open with KL Rahul இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல? புரியலையே, எனக்கு தெரியலையே. அப்படி ரோஹித் சர்மா வந்து நான் ஓபன் பண்ணலன்னு வச்சுக்கலாம், அட்லைட் டெஸ்ட் மேட்ச் அன்னி. he's probably going to bat at number 6. ரோஹித் சர்மா நம்பர் 6, maybe he might bat at number 6. சான்ஸ் கிடையாது, ஸ்கோரே లేదు. See, only looking at what happened in today's match ன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்பர் 4ல விராட் கோலி வந்துருவாரு, நம்பர் 5ல ரிஷப் பண்ட் வந்துருவாரு. If he was going to open இந்த மேட்ச்ல, நீங்க KL Rahul திருப்பி கீழ எடுத்துட்டு வந்திருப்பீங்க. They didn't do that. இந்த பிராக்டிஸ் மேட்ச் பாக்கிறதுக்கு again 50+ run partnership between Jaiswal and KL Rahul in Australian conditions. So most likely இவங்க ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Anyway, we'll wait and see match as it comes close by. But one thing is for sure, Shubman Gill is going to be back, Chika. ஒரு நல்ல 50 அடிச்சாரு. Washington Sundar was given an opportunity to bat up the order. அவரு ஒரு நல்ல 42, நிதிஷ் ரெட்டியும் நல்ல 42. ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்க Chika. ரெண்டு பேரும் சூப்பரா ஆடுறாங்க. Good to see ஒரு 2 young Indian all-rounders coming up. So overall positive signs for Team India, Chika, continuing well. வெரி குட் சைன்ஸ் இந்தியா. போறத குறைக்க ஜாஸ் ஹேசல்வுட் கிடையாது. ஜாஸ் ஹேசல்வுட் இல்லைன்னா அவங்க ஏற்கனவே போலிங் பேந்தா, இப்ப டபுள் பேந்தா போலிங், டபுள் பேந்தா பேட்டிங். ஆஸ்திரேலியா வந்து ஒரு மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க, என்னடா பண்றது, பிங்க்ன்றோம், ரெட் பால்ன்றோம், பிங்க் பால்ன்றோம், ஒயிட் பால்ன்றோம், பிரவுன் பால், பிளாக் பாலும் ஆடு இருக்கு ஆஸ்திரேலியா போற ரேட்ல. Anyway, guys, பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து மேட்ச் எப்படி ரிவ்யூ இருக்குல்ல, அதுல பேசிக்கலாம் டீடைலா. Guys, before you go, don't forget to subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.